பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ம். அந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு தமிழ்நாட்டுல வந்து ஜெயிக்கிறதுக்கு விஜய் வந்து பல முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. ம். அது ஏதாவது சாத்தியமாகுமா தமிழ்நாட்டுல? ஒரு படு முட்டாள்தனமானது. எனக்கு எப்பவுமே வெளிப்படையா பேசுற ஆளு தான். அதாவது சார், மக்களுக்கு வந்து களப்பணியில இறங்கணும் சார். இப்ப அவர் ஒரு பீகார்காரர் பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டுல வந்து ஒரு தெருவுல வந்து ஒரு 2 ஓட்டு கூட அவரால வாங்க முடியாது. ஒரு ஊருக்கு 1 ஓட்டு கூட அவரால வாங்க முடியாது. அத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அது வந்து ஒரு அட்டக்கத்தி மாரி தான். அது மேல பறக்கிற பட்டம் மாரி தான். எப்ப வேணாலும் அத்துட்டு வந்துரும். அவங்களுடைய கெப்பாசிட்டியே இததான் சார். நீங்க வந்து ஏமாந்து இந்த மக்களுடைய பணத்த அவங்க கிட்ட குடுக்காதீங்க. அவங்களுக்கு குடுக்குற பணத்த மக்களுக்கு குடுங்க. ஒரு நல்ல பயிற்சியாளர்கள் வேணும். அதாவது பயிற்சியாளர்கள் வேற, சூதாட்டக்காரர்கள் வேற. பயிற்சி பண்ணி ஒரு குதிரையை அழகா கொண்டு வரது, ஒரு பெரிய கட்டமைப்பா அழகா கொண்டு வரது ஒண்ணு. அத வச்சு சூதாடுறது ஒண்ணு. இப்ப விஜய் வந்து நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு பயிற்சி பண்ணி அவங்க அப்பா, நாங்க எல்லாரும் இருந்து அத வளர்த்து அழகா கொண்டு வந்தாங்க. அவர் நல்ல வளர்ச்சியை உருவாக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்காக கடினமான உழைச்சிருக்கோம், கடினமான போராடி இருக்கோம். இப்போ வந்தவங்க வேணா இன்னைக்கு நாளைக்கு ஒரு 4 வருஷத்துக்குள்ள வந்தவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லலாம். சார் பொறுப்பு இல்லாம பேசக்கூடாது. அன்னைக்கு கூட ஆதவ அர்ஜுனா ஏதோ பேசலாங்கிறதுக்கு பேசுறாரு. தொட்டுப்பார், நீ வந்து மோதிப்பார் அப்படிலாம் பேசக்கூடாது சார். ஏன்னா இங்க வன்முறை அங்க சண்டைக்கே வந்திருக்காங்க. யாரையும் அப்படி பண்ணக்கூடாது சார். ஏன்னா நீ விஜய் தொட்டுப்பார் அத்தனை கல்லூரி மாணவர்களும் வருவாங்க. கல்லூரி மாணவர்கள் வேற வேலை இல்லையா? அதுக்கு நம்ம இப்ப அப்பா ஆத்தா எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அனுப்புறோம் அவங்கள காலேஜுக்கு. தவறான வன்முறையை தூண்டுற மாதிரி தப்பான பேச்சுகள் கண்டிப்பாக பேசக்கூடாது சார்.